ஹலோ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்தூ மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே பாவை துணி விநாயகா பார்வதியால் இன்றெடுத்த மலகா ஆனைமா முகத்தூணி அரணாருட புத்திரனே அரணாருட புத்திரனே ஆனை வைத்துணி விநாயகா எங்க அம்மை பார்வதியால் இன்றெடுத்த பாலகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வேல் முருகா மாணவர்க்கு உபகாரியானவா ஆடுமையில் மீது ஓடிவா அது ஜோதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா தாயி வந்து குடிகொள்ளம்மா என் தாயி குடிகொள்ளம்மா மாலை மாலை உனை தொழுவே நானம்மா எனக்கு துணையாக வந்தேனம்மா எம்மா எம்மா எம்மடி எம்மா பாலசர ஜோதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா காலையிலும் மாலையிலும் பணிவேனம்மா எங்கள் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா முதோர் முன் புகழை உகந்தடியால் பாடுதற்கு உகந்து நாங்கள் பாடுதற்கு உகந்தடியால் பாடுதற்கு நாங்கள் பாடுதற்கு இருடனே நீ எனக்கு துணையமா நீ சிந்திதனில் வந்து குடிகொள்ளம்மா சொல்லி தந்த இசையை சொல்லி தந்த இந்த மக்கு சொல்லி தந்த இசையை சொல்லி தந்த ராஜகிளி புலவர் பாதம் போற்றுவே மரமருக வாழ்த்துவே சிந்திதனில் வெள்ளிசையை சொந்தமாக சொல்லி தந்த சொந்தமாக சொல்லி திரு ராஜகுமார் புலவர் பாதம் போற்றுவே அவர் புகழை என்னாலும் வாழ்த்துவே வாழ்த்துவேன் என் குருவே போற்றுவேன் கவிதனிலே
போற்றுவேன் சபைதனிலே போற்றுவேன் சபைதனிலே வணங்கு நான் வில்லி இசை பாடவே சபையோரை நாடவே ஆமி ஓடு பேரன்பு கொண்ட பக்தோடி பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் நாஞ்சில் கலைத்திலகம் குமரி புகழ் மணவளக்குறிச்சி ஊரை சார்ந்த அப்படி ஸ்ரீ பகவதி விழிசைகளின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி இந்த கண்ணன்குழி விளாகம் என்று சொல்லக்கூடிய அருமையான நகரத்தில் ஆண்டவன் என்பெருமான் தர்மசாஸ்தாவுடைய ஆலயத்தில் சித்திரை மாத விழா அப்படி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆமா இந்த நல்ல நாளில் எங்களுக்கு விழிசு அருள் செய்த ஆண்டவன் சாஸ்தாயனுடைய பதம் பணிந்தும் பத்ரகாளியமுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நாங்கள் அரிகரபுத்திரன் சாஸ்தாயன் பிறந்த கதையை ஒரு மணி நேரம் பாடிவிட்டு அதன் பிறகு அம்பாள் பத்ரகாளியம்மையுடைய பிறவி கதையை பாட இருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அத்தனை வருத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கதையில் வருகின்றோம். ஹரிகரன் முதல்வனான ஆதி கொண்டையின் பெயரில் அப்படி உரியதோ தமிழனாலி உகந்த நான் கதையாய் கூற திரிபுரம் கிரித்தோன் மைந்த செந்திலான் தரக்கும் ஒத்த அப்படி கரிமுகம் மானதொந்தி கணபதி காப்புதாமே மெய்யும் தவத்தால் இன்றிருக்கும் விரலால் தோண்டவர வாங்கி ஆமா செய்ய சிவனார் தலைமருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல கைதில் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வர வழித்த அழைத்த ஹரிகர சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதாமே தனகிய பொன்னுங்கையில் ஆசமலையானதிலே மலையானதிலே ஆசமலையானதிலே மலையானதிலே ஆன பேரும் கவனி வரும் கூடவே தந்தி முகர் மலர் மாறி போடவே தானகிய பொன்னுங்கையில் மலையானதிலே மலையானதிலே வானவரும் கூடி சங்கரனா மேலே கவி பாடி நந்தி ஆரதன் மீனை மீட்க ஆரதேரும் அழகு ஆரதன் மீனை மீட்க மலர் புஷ்பங்களை சாற்றவே நல்ல தேவதூதனை காட்டவே ஆனைமுகன் சங்குபோதாரம் முகேனும் மணிகள் தட்ட மணிகள் தட்ட அம்மை வெள்ளி தேவி யானை போற்றவே அழகு ஏறு திருநடனம் ஆடவே ஆனைமுகம் சங்கூத அரைமுகன் மணிகள் தட்ட அருமுகனும் மணிகள் அந்த தட்ட அம்மை வெள்ளி தெய்வ யானை போற்றுவே அருகில் நின்ற மலரை வாரி சாட்டவே ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சுதானந்த சிவபெருமான் சாட்சாதி பகவான் தங்க கைலாசமலையில் வீற்றிருக்க அவர் மட்டுமா உட்கார்ந்திருக்கிறாரு. மேலும் அந்த கைலாசமலையிலே அருகிலே பார்வதியானவள் ஆமா பரம பக்தியாக சிவனும் சக்தியும் பத்மபீடத்தில் குழுவிருக்கிறார்களாம். ஆமா அதன் பிறகு மூத்த மகன் விநாயக பெருமான், சரி இளைய மகன் வடிவேலன், ஆமா மருமக்கள் வள்ளியும் தெய்வயானையும், இன்னும் அநேக முனிமார்கள், 30 கோடி தேவர்கள் 40 கோடி ரிஷிமார்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள், தானவர்கள், வானவர்கள், எந்திரன், இறையவர் எல்லோரும் இறைவனை அடிபணிந்து கொண்டிருக்கிற போது அந்த கைலாசமலை ஜொலியெடுத்துக் கொண்டே இருக்கிறதா தம்பி நம்முடைய அம்பாளுடைய ஆலயத்திலே ஆண்டுக்கு ஒரு நாள் திருவிழா. ஆமா எப்போ? ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா. கைலாச மலையிலே தினமும் திருவிழா. சரி கைலாச மலை விழாவை பார்ப்பதற்கு 16,000 கண்கள் இருந்தாலும் போராதாம். ஆமா அத்தனை அழகு பிடித்த மலை. சரி அந்த மாலையில் மாமலையில் பகவானும் பார்வதியும் இருக்கிற போது ஆமா இந்த உலகத்தை ஆண்டவன் 3ஆக பிரித்திருக்கிறார். எப்படி? அகலம்,
சரி. இதலம், ஆ, பாதாளம். பாதாளம். இப்ப இதுக்கு மேல ஒரு லோகம் இருக்குது, அதலம். இதுக்கு கீழே ஒரு லோகம் இருக்குது. ஆ, இது மண்ணுலகம், நம்ம மத்தியில உட்கார்ந்து இருக்கிறோம். சரி. இந்த மண்ணுலகத்துக்கு இருக்கிறது பூலோகம். ஆமா. அங்கே பாதாளம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழுகின்றவர்கள் சரி. அசுர பிள்ளைகள். ஆமா. அசுரங்களுக்கு என்ன தெரியாதுன்னா நாற்றம் மனம் என்றால் என்ன, நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் ஒரு நாள் யோசிக்கிறான், என்ன தம்பி தேவர்களுக்கு மட்டும் இறப்பு பிறப்பு இல்லையே, இல்லையேடா, முடி நிறைக்கல்ல, டேய் அண்ணா, அழகு குறையில்ல, அந்த தேவாதி தேவர்களோ நிறைய திரை பிணி மோப்பு சாக்கடை அணுகாமல் வாழ்கின்றார்கள். நரன்னா என்ன, நிறையனா தலை நரைச்சு போறது, அது அவங்களுக்கு நிறைக்காது தேவர்களுக்கு. அப்போ திரைன்னா திறன்னா வயசாகிறத நினைக்கிறேன். நினைக்கிறியாக்கும். சரி, பிடினா நோய் வராது. ஆமா. சாக்காலம் இல்லை. ஆக நிறை திரை பிணி மூப்பு சாக்காலம். ஆமா. இது யாருக்கு இல்ல, இந்த தேவாதி தேவருக்கு இல்லை. இதை யோசிக்கிறான் சுரன். ஆ, அவர்களுக்கு மட்டும் சாக்காலம் இல்லையே, நம்ம ஏன் செத்து செத்து பிழைக்கிறோம்? ஆமா. இந்த ரகசியத்தை கேட்பதற்கு பகவானிடத்தில் வந்தார்கள். சரி. பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? அசுர பிள்ளைகளே, ஆ, நீங்கள் தேவர்களைப் போல் வாழ வேண்டுமானால் ஆனால் வைகுண்ட லோகத்தில் இருக்கும் திருமாலை நினைத்து திருப்பார்களில் தேவாமிர்தம் கிடைந்தால் சரி, அதை சாப்பிட்டால் நீங்கள் அவர்களைப் போல் வாழலாம் என்று சொன்னார். ஆ, இவர்களும் தேவர்களை துணையாக அழைத்துக் கொண்டு சரி, திருப்பார் கடலிலே வருகின்றார்கள். வந்து எப்படி அமிர்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். எப்படி அப்படியே இருக்கையிலே இருக்கையிலே அசுரர்களோ தேவர்களோ சரிதான் சொல்லு, அமிர்தமேது கடையே வென்று கடைய வென்று அமிர்தம் கடைக்கு வந்து அழகு திருப்பார் கடலில் வந்தா கடலில் வந்தா அமிர்தமேது கடையே வென்று கடைக்கு வந்து அழகு திருப்பார் கடலில் வந்தார் கடலில் வந்தார் மந்தகிரியே மத்தாக்கி மத்தாக்கி வாசிகியே வடமாக்கி சொல்லக்கா சொல்லு, அலைகடலே தாடியாக்கி தாடியாக்கி கடலை தாண்டியாக்கி அமிர்தமேதை தாழ்வடைந்தார் தாழ்வடைந்தார் ஓடு தேவாதி தேவர்களோ எல்லோருமாக அசுரருமாகவே திருப்பார் கடலில் வருகிறார்கள். ஆளியை தாளியாக்கி மகாமேரு மலையை மத்தாக்கி சந்திரனை சில்லாக்கி சூரியனை குடையாக பாவித்து அமிர்தம் கிடைந்தார்கள். அமிர்தம் பிறக்கிறது. ஆமா. காரியத்துல கண்ணா இருந்தான் பாருங்க அசுரன். ஆமா. தேவர்களுக்கு பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும், ஆ, கிடைக்கிறதுல பகுதி தருவான்னு நினைச்சிட்டு